So next வந்து அடுத்தது ஒரு 10 மார்க் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். So that's a very very important sum. Exercise 4.2. Exercise 4.2ல ஃபர்ஸ்ட் நான் எது முக்கியமான 10 மார்க் சொல்லிடுறேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 176 எல்லாரும் எடுத்துக்கோங்க ஃபாஸ்டா. பேஜ் நம்பர் 176. fourth subdivision இருக்கா பாருங்க, நாலாவது சப்டிவிஷன். கடைசி ப்ராப்ளம் 36x square plus 4y square இருக்கா. that's a very very important 10 mark. நோட் பண்ணி வை. எக்ஸாம்பிள் நீங்க போய் வீட்ல பண்ணுங்க. regarding this problem இதே மாதிரி எக்ஸர்சைஸ் நான் போட்டுறேன் உனக்கு. ரைட், ரெண்டு டைப்லயே நான் பண்ண போறேன். அப்புறம் அந்த அப்ளிகேஷன் சம்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். 4.32, 4.33, 34 and 35. all the problems are very very important, 10 mark. அதே மாதிரி எக்ஸர்சைஸ் 4.2ல சம் நம்பர் 6 பாருங்க எல்லாரும். அதுல ஈவன் சப்டிவிஷன் இருக்கா, சப்டிவிஷன் 2 and subdivision 4. those two problems are very very important, 10 mark. வருஷம் கண்டிப்பா ஒரு காம்போனன்ட்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. எதர் வந்து பேரபோலால இருந்து வரும், இல்லாட்டி எலிப்ஸ்ல இருந்து வரும், இல்லனா ஹைப்பர்போலால வரும். as per blueprint வந்து போர்டு எக்ஸாம்ல நமக்கு 3 10 மார்க் வரும் இந்த சாப்டர்ல இருந்து. plus 4y square minus 8x minus 16y minus 68 is equal to 0. சரி, நம்ம பேரபோலால எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் பாருங்க. you combine the x terms and you combine the y terms. minus 68 you shift to the right hand side. so this implies we will get x square minus 8x வரும் இல்லையா, plus 4y square minus 16y which is equal to 68. and this implies x square minus 8x plus இங்க இருந்து என்ன வந்து காமன் ஃபேக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். காமன் ஃபேக்டர் நான் கேட்டா வெறும் நம்பர் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். அந்த வேரியபிளை கொண்டு வந்துராத வெளியே. just take the constant outside, not the variable. 4 மட்டும் வெளியே எடுங்க. y square minus 4y which is equal to 68. அடுத்த ஸ்டெப் வந்து x square minus 8x அப்படியே எழுதுங்க. அந்த மெத்தட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை எங்கே நம்ம இப்போ அடாப்ட் பண்ண போகிறோம், அதை ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆல்வேஸ் என்ஷூர் தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் as well as கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் should be equal to எப்போவுமே அது ஒன்றா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், tell me what is the coefficient of x? -8. -8ல பாதி எவ்வளோ? -4. அந்த -4 ஸ்கொயர் பண்ணிக்கங்க. ரைட், +16 and -16. +16 -16 plus 4 into y square minus 4y. again you tell me what is the coefficient of y? -4. -4ல half எவ்வளோ? -2. -2 ஸ்கொயர் பண்ணுங்க. ரைட், +4 -4 which is equal to 68. now this implies the first three terms எப்படி எழுதலாம்? x minus 4 the whole square minus 16 plus 4 into அதே மாதிரி first மூணு term வந்து y minus 2 the whole square minus 4 which is equal to 68. and this implies x minus 4 the whole square இதை first எழுதுங்க. அதுக்கப்புறம் plus 4 into y minus 2 the whole square. அதுக்கு அடுத்தது வந்து you write this minus 16 as it is. புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? இந்த டேர்ம் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 into இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 4 into y minus 2 the whole square, அதாவது x term அப்புறம் y term அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். then you write this minus 16 here. then you tell me what is 4 into -4. இது மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -16 which is equal to 68. and this implies x minus 4 the whole square plus 4 into y minus 2 the whole square is equal to what is -16 -16 minus of 32. கரெக்டா? -32 அப்படி கொண்டு வாங்க ரைட் சைடுக்கு. அப்போ என்ன வரும்? +32 ஆயிடுமா? and this implies x minus 4 the whole square plus 4 into y minus 2 the whole square is equal to what is 68 plus 32. ரெண்டுத்தை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன வரும்? 100. and tell me what is the standard equation of ellipse? x square by a square plus y square by b square is equal to ரைட் சைடில் 1 வரணும் நமக்கு எப்போவுமே. so that we are going to divide
throughout by 100. ரெண்டு பக்கமும் 100 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் பண்ண போறோம். எழுதுங்க. Divide throughout by 100. So this implies you will get x minus 4 the whole square by 100 plus 4 into y minus 2 the whole square by 100, which is equal to 100 by 100, that is 1. Simplify பண்ணுங்க எல்லாரும். So that is x minus 4 the whole square by 100 plus y minus 2 the whole square by 25, which is equal to 1. You call this as equation number 1. So இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேரபோலால பண்ணோம் பாத்தீங்களா? Let us take y minus 4 as capital Y, x minus 2 as capital X போட்டோம். சும்மா ஒரு பேஜுக்கு சொல்றேன். அதே மாதிரி தான் இங்கே நம்ம செய்ய போறோம். So take down இந்த phrase அப்படியே நீங்க எழுதணும். Equation 1 is not in the standard form. Equation 1 is not in the standard form. In order to bring it in the standard form, let us take x minus 4 as capital X, and you write y minus 2 as capital Y. So equation 1 implies you will get capital X square by 100 plus capital Y square by 25, which is equal to 1. And call this as equation number 2. But the equation 2 எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. Equation 2 is of the form x square by a square plus y square by b square is equal to 1. அது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க செக் பண்ணலாம். The major axis வந்து எந்த பக்கம் இருக்கு, along x axis ஆ இல்ல y axis ஆ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த ரெண்டு நம்பரை பாருங்க. 100 25. 100 பெருசா 25 பெருசா? 100 தான் பெருசு. 100 வந்து எந்த வேரியபிள் கீழ இருக்கு? அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து along capital X axis. மேஜர் ஆக்சிஸ் வந்து along capital X axis நீங்க சொல்லணும். புரியுதா? ரைட். Now take down equation 2 is of the form, fast எழுதுங்க. Equation 2 is of the form x square by a square, I mean capital X square by a square plus y square by b square, which is equal to 1. You call this as equation number 3. Now from 2 and 3, you tell me what is the value of a square? It is 100. அப்போ a வந்து என்ன வரும்? 10 ஆயிடும் இல்லையா? And tell me what is the value of b square? 25. And b is equal to 5. இந்த இடத்துல பக்கத்துல நீங்க ஓரமா எழுதி வச்சுக்கங்க. Major axis is along என்ன சொல்லுவீங்க? Major axis is along capital X axis. Major axis is along capital X axis. அப்படி சொல்லணும். அப்படி இல்லனா நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? Major axis வந்து parallel to X axis சொல்லணும். ஏன் தெரியுமா? இங்க வந்து center of the ellipse வந்து 0,0 ல கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு center of the ellipse நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவர் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி பாரு. You equate x minus 4 to 0. You put x minus 4 to 0, அப்ப x என்ன வரும்? 4 வரும். அப்புறம் இந்த பவரை க்ளோஸ் பண்ணி பாருங்க. You equate y minus 2 to 0. What is the value of y? அப்போ what is the center of the ellipse? 4,2. It is not at 0,0. அதனால நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து parallel to x axis அப்படியே சொல்லலாம். அப்படி இல்லனா இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு எப்படி சொல்லுவீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து it is along capital X axis. எப்படி வேணா நம்ம சொல்லுவோம். ரைட்? நீங்க இப்படியே சொல்லி பழக்கப்படுத்திக்கங்க. மேஜர் ஆக்சிஸ் is parallel to X axis. அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ரைட். Now next வந்து once you know the value of a square and b square, the a square b square தெரிஞ்ச உடனே டக்குன்னு நீங்க எசென்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிரு ஃபாஸ்டா. எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? root of a square plus b square by a square வரும். So that is root of 100 plus minus வரும் இல்லையா ஃபார்முலால? மைனஸ் வரும். So 100 minus 25 divided by what is a square? 100. So that is root of what is 100 minus 25? 75 by 100. And this is root of this you can cancel by 25. 25 எல்லாம் கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? You will get 3 by 4, which is
square root of 3 by 2. And this is the value of eccentricity. புரிஞ்சுதா? Next வந்து you have to draw the big tabular column. Take down components. Refer to capital X, capital Y axis, and refer to small x, small y axis. First one we have to find out scene எழுதுனா என்ன அர்த்தம்? Center. Scene எழுதுனா center. Now refer to capital X, capital Y axis na, you must see only this equation. இந்த equation பாருங்க. இங்க வந்து center of the ellipse என்னவா இருக்கு? Standard formல இருக்கு இல்லையா? இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஃபார்மேட்டோட ellipseோட center என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 0, 0. So first நீங்க அதான் எழுதணும். 0, 0. That means this is capital X and this is capital Y. அதுக்கு அப்புறம் இங்க இருந்து you tell me what is the value of small x. The minus 4 எப்படி கொண்டு போங்கப்பா? It is capital X plus 4. அதை அங்க enter பண்ணிக்கங்க. So small x is equal to capital X plus 4. And can you tell me what is the value of small y? Capital Y plus என்ன வரும்? 2 வரும். Now you put capital X equal to 0 here. 0 இங்க apply பண்ணுங்க. 0 plus 4. We'll write step by step, right? 0 plus 4, comma. You put capital Y is equal to 0 here, 0 plus 2. Now tell me what is 0 plus 4? 0 plus 2 is 2. So what is the actual center of the ellipse? It is 4, 2. அடுத்தது வந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க? Vertices. இது என்ன டைப் ஆஃப் எலிப்ஸ்? ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா? ஃபர்ஸ்ட் டைப். அப்ப என்ன எலிப்ஸ் வெர்டிசஸ் எப்படி இருக்கும் ஃபார்முலா? பிளஸ் ஆர் மைனஸ் a, 0. கரெக்ட்டா? பிளஸ் ஆர் மைனஸ் a, 0. Now plus or minus, tell me what is the value of small a? 10. This can be written as minus 10, 0 and plus 10, 0. Now this is capital X, this is capital Y. Now you substitute capital X equal to minus 10 here. Minus 10 இங்க apply பண்ணுங்க என்ன வரும்? What is minus 10 plus 4? Minus 6, comma. And you put capital Y is equal to 0 here. What is 0 plus 2? 2. அதே மாதிரி 10 இங்க apply பண்ணுங்க. You apply 10 in the place of capital X. What is 10 plus 4? 14. Similarly, you put capital Y is equal to 0 here. What is 0 plus 2? 2. Now tell me what is the actual vertices of the ellipse? It is minus 6, 2 and 14, 2. அடுத்தது foci. Foci ஓட ஃபார்முலா என்ன தெரியுமா? plus or minus AE, 0. The A உம் E multiply பண்ணி வச்சுக்கங்க. Tell me what is the value of A? A வந்து 10, E வந்து என்ன? √3 by 2. Simplify பண்ண என்ன வரும்? 5 into √3. So that is plus or minus 5√3, 0, which is minus 5√3, 0 and plus 5√3, 0. Now this is your capital X and this is your capital Y. Now you substitute capital X is equal to minus 5√3 இங்க apply பண்ணுங்க. apply பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? You will get minus 5√3 plus 4. அந்த வேல்யூ அப்படியே அங்க apply பண்ண வேண்டியதுதான். minus 5√3 plus 4 எல்லாம் simplify எல்லாம் பண்ண முடியாது. So write that number as it is. புரியுதா? புரியுதா? கமா. அடுத்தது you put capital Y is equal to 0 here. What is 0 plus 2? 2. அதே மாதிரி அடுத்த நம்பர் இங்க என்ன இருக்கு பாருங்க? 5√3 இருக்கு இல்லையா? You put capital X is equal to 5√3 here. அப்ப என்ன வரும்? 5√3 plus 4, comma. அதே மாதிரி you substitute capital Y is equal to 0 here. What is 0 plus 2? 2. And what is the last one we need? என்னென்ன கேக்குறாங்க கண்டுபிடிக்க சொல்லி பாருங்க. Find the eccentricity, center, foci and vertices. எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? கடைசில eccentricity எழுதிக்கங்க கீழ.
What is the eccentricity of the ellipse? It is root of 3 by 2. It is root of 3 by 2. So that is the value of eccentricity of the ellipse. So what is the actual center of the ellipse? 4, 2. Next one the vertices. Vertices enna vandirukku minus 6, 2 and 14, 2. அடுத்தது foci. Foci வந்து என்ன minus 5 root 3 plus 4, 2. What is the other value? 5 root 3 plus 4, 2. The final one is eccentricity, that is square root of 3 by 2. Now we are going to draw the diagram. First வந்து you draw x axis and y axis. அதுக்கப்புறம் வந்து you plot the center. Center ஓட coordinates எங்க இருக்கு? 4, 2. That means what? 4, 2 எங்க plot பண்ணுவீங்க? X is equal to 1, 2, 3, 4. And y is equal to 2 தானே? Y is equal to 1, 2. அப்ப இங்க வரும் center. Just அந்த position வந்து you mark it as capital C. Capital C ன்னு போட்டு நீங்க தெரியுற மாதிரி 4, 2 கூட எழுதி வச்சுக்கலாம். After plotting the center, you plot the vertices before plotting the foci. First vertices அப்புறம் பண்ணுங்க, சென்டருக்கு அப்புறம் vertices, அப்புறம் டயகிராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் கடைசில நம்ம foci மார்க் பண்ணுவோம். சரியா? Now tell me the vertices. minus 6, 2 எங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். This is x is equal to minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5, minus 6. Mark this point as A dash. And what is the other coordinate? 14, 2. 14, 2 எங்க வரும் தெரியுமா? இது 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இங்க வரும் A. அப்போ நான் கொஞ்சம் x axis கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். vertices நம்ம plot பண்ணியாச்சா? இப்போ வந்து we are going to draw the ellipse. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும்பா. ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சுத்தி அப்படியே ஒரு எலிப்ஸ் அப்படியே அழகா நீட்டா டிரா பண்ணுங்க பார்க்கலாம். Now what is the foci you tell me? minus 5 root 3 plus 4, 2. Now that is 5 into, tell me what is the value of root 3? 1.7321 அப்படி போகும். கரெக்ட்டா? 5 into 1.732, 1.732 உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த 1.732 நீ பேசாம என்ன பண்ற 2 ன்னு எடுத்துக்கோ, because that is very close to 2 தானே. அப்ப என்ன வரும் இங்க 2 ன்னு எடுத்துக்கிட்டா एक्चुअली 2 கிடையாது, நானா அப்ராக்ஸிமேட்டா 2 ன்னு எடுத்துக்கிறேன். அதனால புரிஞ்சுக்கோ. 5 into 2 னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். minus 10 plus 4 என்ன வரும்? What is minus 10 plus 4? minus 6. minus 6 ன்றது एक्चुअली இங்க இருக்கு vertex. நான் அந்த 2 ன அப்ராக்ஸிமேட் பண்ணதால minus 6, 2 ன்னு வரும். एक्चुअली அங்க வந்து 2 இல்ல, 2 ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ ஃபோக்கஸ் எங்க வரும்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும். புரியுதா? இந்த இடத்துல வரும் அப்ராக்ஸிமேட்டா. இத நீங்க F1 அப்படினு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி where is the other foci? 5 root 3 plus 4, 2. இந்த root 3 ஐ வந்து நம்ம 2 ன அப்ராக்ஸிமேட் பண்ணா வச்சுக்கோ. 5 2 சார் என்ன வரும்பா? 10. 10 plus 4 எவ்வளவு? 14, 2. 14 ன்றது இங்க இருக்கு. அதை விட கொஞ்சம் முன்னாடி நம்ம பிளாட் பண்ணனும். மார்க் திஸ் as F1 and this point as F2 ன்னு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ சென்டர், வெர்டிசஸ், foci எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சா? அங்க நம்ம பாராபோலால பண்ண மாதிரியே தான் பண்ண போறோம். along the vertex we will draw two lines. One should be parallel to x axis, other should be parallel to, அதே மாதிரி இங்க வந்து along the center you draw two lines. One should be parallel to x axis and call that as capital X. அதே மாதிரி you draw one more line along the center and that line should be parallel to which axis? Y axis. So this is the diagram also. Diagram ku ஒரு மார்க்ல ரெண்டு மார்க் கொடுப்பாங்க approximate. எல்லாமே rough diagram தான், right? The components இது வரைக்கும் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு maximum உனக்கு 8 marks கொடுப்பாங்க. 8 ஓ 9 ஓ. டயகிராமுக்கு சம்டைம்ஸ் ஒரு வாட்டி ஒரு மாதிரி கீ போடுவாங்க. 1 மார்க் இல்லனா 2 மார்க் அப்படி.
Diagram is also very, very important, right? So next sum பாருங்க என்னன்னு subdivision 4. What is subdivision 4? 16x square plus 9y square plus 32x minus 36y which is equal to 92. Subdivision 4 is 16x square plus 9y square plus 32x minus 36y which is equal to 92. அதே மாதிரி தான் போன சம் மாதிரி இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன வரும் 16x square plus 32x plus 9y square minus 36y is equal to 92 வரும் இல்லையா? இப்போ இங்கேருந்து tell me what is the common factor? 16 வெளியிடுங்க. x square plus 2x plus 9 into y square minus 4y which is equal to 92. இங்கே 9 வந்து common factor இல்லையா? 9 வெளியே எடுத்தாச்சு. And this implies 16 into x square plus 2x and the completion of squares and the follow பண்ண போகிறோம். First இதில் வந்து you tell me what is the coefficient of x? 2. 2ல half எவ்வளோ? 1. 1 square பண்ணுங்க. You will get 1 only. So write plus 1 and minus 1 plus 9 into y square minus 4y. Now tell me what is the coefficient of y? Minus 4. Minus 4ல half எவ்வளோ? Minus 2. Minus 2 square பண்ணுங்க. 4. You write plus 4 minus 4 which is equal to 92. இந்த process உங்களுக்கு புரியுது எல்லாருக்குமே? Right. And this implies 16 times முதல் 3 term எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். x plus 1 the whole square minus 1 plus 9 into y minus 2 the whole square minus 4 which is equal to 92. And this implies multiply term by term 16 into x plus 1 the whole square minus 16 into 1 எவ்வளோ வரும்? 16 plus again we multiply term by term 9 into y minus 2 the whole square minus 36 which is equal to 92. That is 16 into x plus 1 the whole square plus 9 into y minus 2 the whole square. You tell me what is minus 16 minus 36? Minus 16 minus 36 எவ்வளோ? Minus of 52. அந்த minus 52 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. So 92 plus 52 மாறிடுமா? And this implies 16 into x plus 1 the whole square plus 9 into y minus 2 the whole square is equal to 144. அடுத்த ஸ்டெப் வந்து எழுதிக்கங்க divide throughout by 144. Divide throughout by 144. இப்போ என்ன வரும்? 16 into x plus 1 the whole square by 144 plus 9 into y minus 2 the whole square by 144 which is equal to 144 by 144 that is 1. இதெல்லாம் simplify பண்ணுங்க. You will get x plus 1 the whole square by 9 plus y minus 2 the whole square by 16 which is equal to 1. And call this as equation number 1. Now we are going to decide அந்த மேஜர் ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னு டிசைட் பண்ண போகிறோம். ரெண்டு நம்பர் கீழே இருக்குது பார்த்தீங்களா? 9 1 16 1. 9 பெருசா 16 பெருசா? 16 வந்து எந்த வேரியபிள் கீழே இருக்குது பாருங்கள். அப்போது கீழே எழுதுங்க பக்கத்தில். Now here the major axis is parallel to y axis. Now we are in type 2. Second type பார்த்துட்டு இருக்கோம். Now equation 1. இதில் வந்து இப்போ அதே மாதிரி தான் போன சம் மாதிரியே எழுதுங்க. Let us assume that x plus 1 as capital X and y minus 2 as capital Y. இங்கே என்ன எழுதுவீங்க பக்கத்தில் ப்ராக்கெட்டில் சொன்ன மேஜர் ஆக்சிஸ் வந்து parallel to which axis? Y axis எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அசியூம் பண்ணுங்க. Let us assume that x plus 1 as capital X and y minus 2 as capital Y. So equation 1 implies x square by 9 plus capital Y square by 16 which is equal to 1
You call this as equation number 2. Next step, equation 2 is of the form. Equation 2 is of the form x square by b square plus y square by a square, which is equal to 1. Call this as equation number 3. From equation 2 and 3, tell me the value of a square 16. A வந்து என்ன வரும் 4. You tell me what is b square 9. இப்போ b என்ன வரும் 3. இப்போ கையோட eccentricity கண்டுபிடிங்க. We know that eccentricity is root of a square minus b square by a square தான formula. Now that is root of type 1 க்கு type 2 க்கு eccentricity formula மாறாது, அதே formula தான், சரியா? அப்போ என்ன வரும் 16 minus 9 by 16, which is root of 7 by 16, and that is equal to root of 7 by 4. அடுத்த ஸ்டெப் வந்து components. Refer to capital X, capital Y axis, and refer to small x, small y axis. Now from this, you tell me what is the value of small x. The 1 எப்படி கொண்டு வாங்க? இப்போ என்ன வரும்? capital X minus 1 தானே? அதே மாதிரி from this you tell me what is the value of small y. It is capital Y plus 2. Center என்ன வரும் சொல்லுங்க வேகமா? 0, 0. Now you substitute capital X equal to 0 here. What is 0 minus 1? Minus 1, 2. 0 இங்க apply பண்ணனும். 0 plus 2 வந்து will become plus 2. So what is the center of the ellipse? It is minus 1, 2. அடுத்தது vertices plot பண்ணுங்க. vertices கண்டுபிடிங்க. It is 0, plus or minus a. formula உங்களுக்கு தெரியும் இல்லையா? Because we are in type 2. type 1 ல தான் plus or minus a, 0 ன்னு சொல்லணும். type 2 ல 0, plus or minus a ன்னு நம்ம சொல்லணும். And that is equal to 0, plus or minus, tell me what is the value of small a? 4. So that is 0, minus 4 and 0, plus 4. Now you put capital X equal to 0 here. What is 0 minus 1? Minus 1. அப்புறம் you put capital Y is equal to minus 4 இங்க apply பண்ணுங்க. What is minus 4 plus 2? Minus 2. அதே மாதிரி இங்க 0 இங்க apply பண்ணுங்க. You put capital X equal to 0 here. What is 0 minus 1? Minus 1, put 4 here. 4 plus 2 வந்து 6. What is the next one? Foci. Foci என்ன formula? Plus or minus AE. 0, plus or minus. அந்த A into E multiply பண்ணி சொல்லுங்க எனக்கு. A வந்து என்ன வரும்? 4. E வந்து root 7 by 4. Cancel பண்ணி ஓரமா எழுதி பாருங்க. That is root 7. So it is 0, plus or minus root 7. So 0, minus root 7. 0, plus root 7. Now substitute capital X equal to 0 here. What is 0 minus 1? Minus 1. அதே மாதிரி you put capital Y is equal to minus root 7 here. Minus root 7 plus 2. அது அப்படியே எழுத வேண்டியதுதான். இதெல்லாம் நம்ம simplify பண்ண முடியாது. Right? Leave it as it is. Minus root 7 plus 2. அடுத்தது 0, root 7 கண்டுபிடிக்கணும் இல்லையா? You put 0 here. What is 0 minus 1? Minus 1. அதே மாதிரி root 7 இங்க apply பண்ணுங்க. Root 7 plus என்ன வரும்? 2. What is the last one? Eccentricity. Eccentricity என்ன வந்தது? Root of 7 by 4. Root of 7 by 4. So next one we are going to draw the diagram.
Now what is the center, you tell me? Minus 1 comma 2 minus 1 comma 2 எங்கே போகிறோம்? This is x is equal to minus 1, y is equal to 1, y is equal to 2. இங்கே தான் சென்டர் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, சென்டர் பிளாட் பண்ணதுக்கப்புறம் வெர்டிசஸை நீங்கள் பிளாட் பண்ணணும். புரியுதா? வெர்டிசஸ் என்ன வரும்? minus 1 comma minus 2. This is minus 1, x is equal to minus 1, y is equal to minus 1, y is equal to minus 2. So this is for a dash. Mark this point as a dash. அதே மாதிரி what is the other point? minus 1 comma 6. minus 1 comma 6 எங்கே வரும்பா? This is x is equal to minus 1. This is y is equal to 1, 2, 3, 4, 5 and 6. Mark this point as capital A. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். So now we are drawing type 2 ellipse. Vertical ellipse வரைஞ்சாச்சு. புரியுதா? அடுத்தது ஃபோக்கை எங்கே இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோக்கை வந்து minus 1 comma minus root 7 plus 2. அதாவது 2 minus root 7. root 7 வேல்யூ என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். square root of 9 என்ன வரும்? 3. root 7 னா something between 2 and 3 அவ்வளவுதான். ஏன் ரொம்ப அப்படியே யோசிக்கிறேன்? 2 point something வரப்போகுது. சரியா? இப்போ என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்க, minus 1 comma 2 minus 2 point something என்ன வரும்? minus point something. கரெக்டா? செக் பண்ணி பாருங்க. root 7 வேல்யூ என்ன? 2 point something, 2.5, 2.4 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். 2 minus 2 point something என்ன? minus 0 point something அப்படின்னு வரும். ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து minus 1 comma minus 1 comma minus 0 point something எங்கே வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே வரும்? minus 1 comma minus root 7 plus 2 அப்படின்னா இங்கே வரும். mark this as F2. அப்ராக்சிமேட்டாக பிளாட் பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் minus 1 comma root 7 plus 2. minus 1 comma root 7 plus 2. root 7 ஓட வேல்யூ என்ன? 2 point something தானே. 2 point something plus 2 எவ்வளோ? 4 point something. So it is minus 1 comma 4 point something. 1, 2, 3, 4. Mark that point as F1. Sorry, F2. இங்கே தான் F1 வரையணும், இந்த இடத்துல F2 தான் போடணும். மேலே F1 கீழே F2. So what is the first coordinate? minus 1 comma minus root 7 plus 2. புரியுதா? இங்கே வரும் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட இங்கே வரும். minus 0 point somethingன்றது இந்த 0க்கும் minus 1க்கும் நடுவில் எங்கே அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அது போதும். just locate the position and mark it as F2 அப்படின்னு எழுதிக்கங்க. புரியுதா? சென்டருக்கு கீழே வர ஃபோக்கை வந்து F2, சென்டருக்கு மேலே வருது வந்து F1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. that is enough. அப்புறம் along the center we are going to draw two lines. One should be parallel to x-axis, call this as capital X. The other should be parallel to y-axis, you call this as capital Y. And this is the diagram for this type of ellipse. இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லா காம்பனன்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், டயக்ராமும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ரைட்? அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? இது வரைக்கும் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது எல்லாமே எலிப்ஸில்? ரைட்.